கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 3ஆம் அதிகாரம் 14 மற்றும் 15வது வசனங்கள். யோவான் 3ஆம் அதிகாரம் 14 மற்றும் 15. சர்ப்பமானது மோசேயினால் வனாந்திரத்தில் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். சர்ப்பமானது மோசேயினால் வனாந்திரத்தில் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதான மோசேயினால் சர்ப்பம் வனாந்திரத்தில் உயர்த்தப்பட்டதை போல என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் என்னாகமம் 21ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கும் பொழுது அங்கே என்ன நடக்கின்றது? கொள்ளிவாய் சர்ப்பம் என்ற சர்ப்பங்கள் அங்கே இஸ்ரவேல் மக்களை கடிக்க ஆரம்பிக்கிறது. அதனால் அநேகர் மரித்து போகிறார்கள். அதற்கான காரணங்கள் அதற்கு பிறகு அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அப்படி மக்கள் அந்த பாம்பு கடியினாலே மரித்து போகிறார்கள் எனும் பொழுது மோசேயிடத்தில் மக்கள் சென்று நீங்கள் எதையாகிலும் செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள். மோசே ஆண்டவரிடத்தில் போய் முறையிடுகின்றார். ஆண்டவரே, மக்களை நீர் காப்பாற்றும் என்று சொல்லி. அப்பொழுது கடவுள் மோசேயிடத்தில் சொல்லி தருகிறார், நீர் ஒரு வெண்கலத்தில் அதே வண்ணமான ஒரு சர்ப்பத்தை நீ உருவாக்கி அதை உயரமான ஒரு கோலிலே மாட்டி வை. யாரெல்லாம் அந்த பாம்பினால் கடிப்படுகிறார்களோ அவர்கள் அந்த சர்ப்பத்தை, வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்தால் பிழைப்பார்கள் என்று சொல்லுகின்றார். அப்படியே பாம்பினால் கடிப்பட்ட மக்கள் அனைவரும் என்ன செய்கிறார்கள்? அந்த வெண்கலத்தினால் உருவாக்கப்பட்டதான அந்த சர்ப்பத்தை நோக்கி பார்க்கிறார்கள். அப்பொழுது அவர்கள் மரணத்தில் இருந்து தப்பித்து கொள்கிறார்கள். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அதை தான் இங்கே தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது, யோவான் சொல்லும் பொழுது அதை மிக அற்புதமாய் குறிப்பிடுகிறார். என்னவென்று சொல்லி, சர்ப்பமானது மோசேயினால் வனாந்திரத்தில் உயர்த்தப்பட்டதைப் போல மனுஷகுமாரன் உயர்த்தப்பட வேண்டும். எங்கே? சிலுவை மரத்திலே உயர்த்தப்பட வேண்டும். ஏன் அப்படி உயர்த்தப்பட வேண்டும்? 15வது வசனம் அழகாய் சொல்லுகிறது, தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் இருக்கும்படிக்கு. அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நாம் கெட்டு போகாமல், வீணாய் போய்விடாமல், பாவத்திலே அழிந்து போய்விடாமல் அல்லது நரகத்திற்கு போய்விடாமல் நாம் ரட்சிக்கப்பட வேண்டும், மீட்டெடுக்கப்பட வேண்டும். ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களுக்கு சொந்தக்காரர்களாக நாம் மாறிவிட வேண்டும் என்பதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே தொங்கினார். அந்த சிலுவையில் தொங்குகின்ற இயேசுவை யாரெல்லாம் விசுவாசத்தோடு கூட நோக்கி பார்க்கிறார்களோ, என்ன விசுவாசத்தோடு நோக்கி பார்க்க வேண்டும்? இயேசு கிறிஸ்து எனக்காக, என் மீறுதலுக்காக, என் பாவங்களுக்காக தான் அவர் ஏக பலியாய் அங்கே எனக்கென்று ரத்தம் சிந்தி கொண்டிருக்கிறார். அவருடைய ரத்தம் என் பாவங்களிலிருந்து என்னை மீட்டெடுக்கும் என்கிற விசுவாசத்தோடு கூட நோக்கி பார்க்கிறவன் கெட்டு போக மாட்டான். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுதே இந்நிகழ்ச்சி நடக்கிறது. என்னவென்று சொல்லி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்து அவர் கொஞ்சம் கொஞ்சமாய் மரணத்தை ருசி பார்த்து கொண்டிருக்கும் பொழுது சுற்றி இருக்கிற மக்கள் எல்லாம் அவரை பரியாசம் பண்ணுகிறார்கள். ஆனால் தன் அருகில் இருக்கிற ஒரு கள்வன் சொல்லுகின்றான், ஐயா, நான் செய்த பாவத்திற்காக நான் தகுந்த தண்டனை அனுபவிக்கிறேன். ஆனால் நீரோ ஒரு குற்றமும் செய்யாமல் தொங்கிக் கொண்டிருக்கிறீரே, நீர் ராஜ்யத்தில் வரும்பொழுது அடியேனை நினைத்தருளும் என்று சொல்லுகிறார். அப்பொழுது அந்த கல்வனை பார்த்து இயேசு சொல்லுகிற வார்த்தை நாம் அனைவருக்கும் தெரியும். இன்றைக்கு
நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய். வாணாலெல்லாம் கல்பனாய் வாழ்ந்தவன் மரிக்கும் தருவாயில் இயேசுவை நோக்கி பார்க்கின்றான். அவன் ரட்சிக்கப்படுகிறான். ஆண்டவர் சொல்லுகின்றார், உன் பாவங்களை எல்லாம் நான் மன்னித்து விட்டேன். நீ எப்பொழுது ஆண்டவரே நீர் எனக்காய் மரித்து கொண்டிருக்கிறீர், நான் செய்த பாவத்திற்கு நான் அடிக்கப்படுவது நியாயம்தான், ஆனால் நீரோ அப்படி இல்லையே என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், இதை நீ உணர்ந்தபடியினாலே என்னை விசுவாசித்தபடியினாலே நீ ரட்சிக்கப்பட்டாய் என்று சொல்லுகின்றார். இன்றைக்கு என்னோடு இருப்பாய் என்று சொல்லுகிறார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, உங்களுக்காகவும் எனக்காகவும் உயர்த்தப்பட்ட இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அவரை நோக்கி பார்க்கிற முகங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாது. தொடர்ந்து அவரை மாத்திரமே நான் நோக்கி பார்ப்போம். எந்த பிரச்சனைகள், எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு போராட்டங்கள், எவ்வளவு இழப்புகள், அவமானங்கள், நிந்தைகள் ஏதாகிலும் வரட்டும் நம்முடைய வாழ்க்கையில் இயேசுவை நோக்கி பார்ப்பதை மறந்துவிட வேண்டாம், விட்டு விட வேண்டாம். ஒருபோதும் நாம் வெட்கப்பட்டு போய்விட மாட்டோம். கடவுள் தாமே இந்த வார்த்தையின்படியே நம்மை ஆசீர்வதித்து வெட்கமில்லாத வாழ்க்கையை நமக்கு தந்து நம்மை வழி நடத்துவாராக. ஆமென், ஆமென்.